Hello viewers, good evening. Today we are going to talk about Hall effect. Okay, so that Hall effect ங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செமிகேனடிக் மெட்டீரியல்ஸ் ஒரு யூனிட் இருக்குங்களா. அந்த யூனிட்ல நம்ம ஆல்ரெடி கேரியர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் டைப் கேரியர் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் பி டைப் கேரியர் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம். இப்போ அதில் ஹால் எஃபெக்ட்டுங்கிற ஒரு டாபிக் இருக்குங்களா. ஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் நேம். ஓகே, எட்வின் ஹால். ஓகேங்களா, ஹூ பிலாங்ஸ் டு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் இந்த 1879. ஓகேங்களா, ஸோ தட் 1879ல் அவர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எஃபெக்ட் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு பேர் தான் ஹால் எஃபெக்ட். அது என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the magnetic field is applied to the perpendicular to the current carrying conductor or semiconductor, it will produce potential difference both of the current and magnetic field அப்படிங்கிற எஃபெக்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு பேர் தான் ஹால் எஃபெக்ட். ஓகேங்களா, ஸோ நான் எழுதி வச்சிருப்பாங்க. when a magnetic field is applied to the current carrying conductor or semiconductor, பெர்பெண்டிகுலராக நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா, ஒரு கண்டக்டர் போயிருச்சுன்னா இந்த மாதிரி பாருங்க. ஓகே, இந்த கண்டக்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்எக்ஸ் வி ஹேவ் டு அஸ்யூம் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஒய்எக்ஸில் கொடுக்கும்போது இட் வில் ப்ரொடியூஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த இஜெட் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ தட் நமக்கு ஒவ்வொன்றும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அதான் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, that when a magnetic field is applied to the current carrying conductor or semiconductor perpendicularly, the potential difference or voltage is developed or created or generated in the specimen perpendicular to the both current and magnetic field. ஓகேங்களா, நம்ம இந்த ஞாபகம் வச்சுங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணோம், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து கரண்ட் டைரக்ஷன், கரண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், பெர்பெண்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணால் என்ன நடக்கும், இதுக்கு ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு பேர் தான் ஹால் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஹால் எஃபெக்டோட யூஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் எஃபெக்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் ஏ சார்ஜ் கேரியர் பிரசன்ட் இன் த கண்டக்டர் ஆர் செமிகண்டக்டர். ஓகேங்களா, ஸோ செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டியூ டு சார்ஜ் வெதர் இட் இஸ் எலக்ட்ரான் ஆர் ஹோல்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஹோல் கரண்ட் ஆர் எலக்ட்ரான் கரண்டாக இருக்கலாம். அது ஹோல் கரண்டா இல்லை எலக்ட்ரான் கரண்டாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்புறம் மொபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் கேரியர் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ஹால் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஹால் எஃபெக்ட் சென்சார்னு ஒன்று இருக்குது. அந்த ஹால் எஃபெக்ட் சென்சார் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்கனால இதை நமக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹால்ங்கிறது பேர் என்ன, நமக்கு எட்வின் ஹால், ஹூ பிலாங்ஸ் டு அமெரிக்கன் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ ஹூ டிட் த ரிசர்ச் இந்த 1879 அண்ட் 1880 வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருப்பாரு ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி மேரிலாண்டில். ஆஃப்டர் விச் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கழிச்சு, ஓகே, 1905 பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருப்பார். அப்புறம் 1938 நமக்கு அவர் இறந்துருப்பார். ஓகே, ஓவரால் 83 இயர்ஸ் அவர் வந்து அந்த இயர். ஓகே, ஸோ இதை நமக்கு என்னதுன்னா அதோட டெஃபினிஷன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, 2 மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஸோ தட் நவ் வி ஆர் கோயிங் இதை பற்றி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஈக்குவேஷன் டெரிவேஷனுக்கு அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஓகே, ஸோ தட் வி ஹேவ் கன்சிடர் ஏ என் டைப் செமிகண்டக்டர். ஓகேங்களா, ஸோ ஹால் எஃபெக்ட் இன் என் டைப் semiconductor. Okay, so n type semiconductor majority charges நமக்கு electron, minority charges holes நமக்கு already தெரியும். So that we should assume that this is n type semiconductor it is considered as a small slab of the material which has length and breadth and height or everything in the millimeter range. ஓகேங்களா, லென்த் பிரெத் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் இல்லாட்டி மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, நான் இவ்வளோ பேஸாக போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ன பாருங்க, இங்கே பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனா கரண்ட். we have for current moving in the conductor or semiconductor we have to apply the electrical field. ஒரு செமிகண்டக்டர் நமக்கு எப்படி சும்மாவே கரண்ட் போயிருமா, எப்படி போகும் நமக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணணும் பை த பேட்டரி. ஓகேங்களா, டிசி பவர் சப்ளை கொடுக்குறோம் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு கீ, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியோஸ்டாட் டு வேரி இந்த கரண்ட் இந்த கண்டக்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கண்டக்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். ஓகே, ஸோ கரண்ட் என்ன பண்ணுது, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் போகும். ஓகே, ஸோ நமக்கு என்ன பண்ணுது, இப்போ கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு. So when you apply the magnetic field perpendicular to the current, ஓகேங்களா, z axis நம்ம என்ன பண்றோம், perpendicular நம்ம magnetic field அப்ளை பண்றோம். So B mean by magnetic field. So magnetic field அப்ளை பண்ணினா என்ன நடக்கும்னா, இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, டாப் வியூ இங்க பாருங்க, இங்க இருந்து நமக்கு என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நமக்கு கை எப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, இப்போ இது கரண்ட் டைரக்ஷன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி அப்ளை பண்றீங்க, இஜெட் ஒய் ஆக்சிஸ் நமக்கு என்ன பண்ணுது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுதுல, இதுக்கு பேர் தான் நமக்கு ஹால் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு ஸோ தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஹால் எஃபெக்ட் இந்த என் டைப் செமிகண்டக்டர் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு சின்ன டெரிவேஷன் பார்ட் தான் இருக்கு. ஸோ நமக்கு இப்போ இந்த டெஃபினிஷனை வந்து எழுதி வச்சுங்க, இந்த டயக்ராம் போட்டு வச்சுங்க.
ஸோ பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என் டைப் செமிகண்டக்டர் ஓகேங்களா. என் டைப் செமிகண்டக்டர் மெஜாரிட்டி சார்ஜஸ் எலக்ட்ரான், மைனாரிட்டி சார்ஜஸ் வந்து ஹோல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்பவுமே என்ன பண்ணோம், எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த டைரக்ஷன் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இமீடியட்லி இட் வில் மூவ்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் இப்படி நமக்கு மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க இப்படி நமக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கரண்ட், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா என்ன பண்ணும், இந்த கரண்ட் வந்து சல்லுன்னு நமக்கு கீழே போகும். ஓகே, ஸோ எலக்ட்ரான் இமீடியட்லி feels or experience the downward force due to the applied magnetic field. Okay, நமக்கு என்ன நடக்கும், இங்க எலக்ட்ரான் இந்த phase 1 இத நமக்கு வந்துரும் நமக்கு. ஓகே, ஸோ இது நமக்கு phase 1 அசியூம் பண்ணிக்கலாம், இது நமக்கு phase 2, அதாவது டாப் வியூ phase 2, இது வந்து பாட்டம் வியூ phase 1. ஓகே, ஸோ phase 1 இது phase 2. ஓகேங்களா. ஸோ நம்ம டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டெஸ்ட்ல வந்து இந்த டாப் வியூ தான் phase 2, இது வந்து நமக்கு phase 1. ஓகே, இந்த எலக்ட்ரான் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், இமிடியேட்டா ஃபீல்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தி டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ தி டவுன்வர்ட் ஃபோர்ஸ் by the magnetic field on the electron is என்ன ஒரு நமக்கு எலக்ட்ரான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் ஃபோர்ஸை நமக்கு B இன்டூ மைனஸ் E இன்டூ V. ஓகேங்களா. ஸோ B நமக்கு என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஈங்கிறது வந்து சார்ஜ். ஓகே, இங்கே எலக்ட்ரான் என் டைப் செமிகண்டக்டர்னால நம்ம என்ன பண்ணுவோம், அது எலக்ட்ரான் தான். அப்போ என்ன பண்ணும், நம்ம மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் போட்டால் P டைப் செமிகண்டக்டர். ஓகேங்களா. V மீன் பை வெலாசிட்டி ஆஃப் த electron. So B na magnetic field, E na charge, V na velocity. Okay, so now என்ன நடக்கும், இப்போ என்ன பண்ண, எலக்ட்ரான் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இமீடியட்டா phase 1ல நமக்கு எலக்ட்ரான் வந்து more electrons are accumulated in the phase 1. பாட்டம்ல என்ன நடக்கும், இப்போ எலக்ட்ரான் நமக்கு அக்குமுலேட் ஆயிரும். ஓகே, ஸோ phase 1ல நமக்கு எலக்ட்ரான் அக்குமுலேட் ஆச்சு, இமீடியட்டா phase 2 என்ன நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இமீடியட்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அந்த பக்கம் தட் மீன்ஸ் ஹோல்ஸ் எங்க ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலியமா the electrons are immediately moves upward direction. ஓகே, இமீடியட்டா என்ன நடக்கும், அப்வர்ட்ல போகும். ஏன்னா எலக்ட்ரான் என்ன பண்ணும், எப்பவுமே எலக்ட்ரான் இல்லாத இடத்த ஃபில் பண்ண பார்க்கும். ஓகே, தட் மீன்ஸ் ஹோல்ஸ் போய் நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே, immediately we can get the potential difference between the phase 1 and the phase 2. ஓகேங்களா. எலக்ட்ரான் என்ன பண்ணும், நமக்கு இமீடியட்டா இங்க போய் நமக்கு ஃபில் ஆக ட்ரை பண்ணும். அப்போ என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து அப்வர்ட்ல மூவ் ஆகும். ஓகே, அப்வர்ட்ல மூவ் ஆகும். ஓகே, இந்த ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரான் ஃபீல்ட்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் on the electron by the electric field. Okay, electric field. So upward force நமக்கு என்ன பண்ணனும், upward force on the electron by the electric field க்கு நமக்கு என்ன பண்ணனும்னா, நமக்கு F is equal to E into E. ஓகேங்களா. E ன்னு நமக்கு என்ன பண்றோம், நம்ம மைனஸ் சைன் போடுறோம். என்ன பண்றோம், மைனஸ் சைனா நமக்கு எலக்ட்ரான், E நம்ம சார்ஜ், E என்னது அப்ளைட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன ஃபீல்டு, எலக்ட்ரிக் மேல போகுதுங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுதான் நமக்கு என்ன சொல்றோம், மைனஸ் E into E. ஸோ தட் அட் ஈக்குவல் கண்டிஷன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னா, நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டவுன்வர்டு ஃபோர்ஸும் அப்வர்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது எலக்ட்ரான் எந்த அளவுக்கு வேகமா கீழே வருதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், மேலே போயிடும். ஓகே, ஸோ அப்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ தட் இது அப்படியே இருந்துச்சுங்க. நம்ம என்ன பண்றோம், இப்போ ரப் பண்ணிடும். So at equilibrium condition, potential difference form ஆகணும்னா upward force is equal to downward force. Okay, so upward force is equal to downward force. Two forces are mutually equal ஆ இருக்கணும். ஓகே, ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே,
நமக்கு upward force என்னது நமக்கு இங்க இருக்கு பாருங்க E into E, E minus E into E is equal to நமக்கு downward force ஃபார்முலா என்னது நமக்கு downward force க்கு B into minus E into B ஓகேங்களா. so where we mean by velocity of the electron, E mean by charge, B mean by magnetic field, E mean by electric field. okay, so that minus E minus நமக்கு இங்க கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க cancel ஆனா what about E is equal to நமக்கு என்ன வரும் நமக்கு B into V. so here now we are going to introduce the current density formula J in terms of drift velocity ஓகேங்களா. so current density J க்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. current density J is equal to என்ன ஃபார்முலானா NE into VD ஓகேங்களா. so Nங்கிறது என்னது நமக்கு number of electrons, so minus E அப்படினா நமக்கு என்னது charge of electron and V. so V mean by நமக்கு என்னது நமக்கு velocity, that velocity is called as drift velocity. இந்த velocity also called as drift velocity. okay, this velocity called as drift. that means ஒரு கண்டக்டர்ல ஒரு கரண்ட் போயிட்டு இருக்குன்னு வெச்சுங்க, அந்த கரண்ட் எந்த velocity இருக்குனா definitely it should be a drift velocity. okay, that means drift velocity cause of electricity in the conductor or semiconductor. okay, so that E is equal, so potential difference ஃபார்ம் ஆயிடுச்சுனா என்ன அர்த்தம் அங்க கரண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். so current வந்துச்சுனா என்ன அர்த்தம் அங்க drift velocity electron achieve பண்ணிச்சு அர்த்தம். so what about the drift velocity, the average velocity acquired by the electron by the application of electric field, that is called as drift velocity. நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். okay, so that E is equal to B into VD. ஓகேங்களா. நம்ம என்ன பண்றோம் நமக்கு இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் VD எடுக்கிறோம். so what about VD எடுத்தா நமக்கு என்ன வரும் J divided by N into E. ஓகேங்களா. so இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுக்கலாம். so substitute equation number 2 in equation number 1. okay, substitute பண்ணா என்ன வரும் நமக்கு பண்ணுங்க. so நம்ம என்ன பண்றோம் E is equal to B into VD நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, equal to upward force equal to downward force நம்ம then VD is equal to J by N into minus N ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்றோம் இந்த VD நம்ம என்ன பண்றோம் we are going to substitute equation number 2, substitute equation number 1. okay, so E is equal to நமக்கு என்ன வரும் E is equal to B into what about நமக்கு VD நமக்கு என்னது J divided by minus N into E. ஓகேல, N into E into BJ. okay, so BEV E is equal to நமக்கு என்னது B into VD. okay, so that J by VD mean by J by NE. so that VD is equal to நம்ம என்ன எழுதலாம் இங்க போய் போடும்போது J by N into E எழுதலாம், J by N into E எழுதலாம். ஓகே, கரெக்டா செக் பண்ணீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா E is equal to எப்படி எழுதலாம் இது மாதிரி B into J into நமக்கு 1 divided by minus 1 by minus N into E நம்ம எழுதலாம் RH ன்னு எழுதலாம். ஓகேங்களா. so that B into J into RH. okay, so that RH mean by Hall coefficient அர்த்தம், Hall coefficient. so that RH is equal to என்ன பண்ணலாம் நமக்கு RH is equal to 1 divided by minus N into E, that is called as Hall coefficient. ஓகேங்களா. Hall coefficient ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு நம்பர். ஓகேங்களா. so என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ங்கிறது சார்ஜ். ஓகே, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ்ல வந்துச்சுன்னா இட் சுட் பி ஏ டெஃபினெட்லி N டைப் சிலிண்டர், நம்ம பிளஸ் போட்டா P டைப் சிலிண்டர். ஓகே, இதே ஈக்குவேஷன் அப்படியே நம்ம பிளஸ் போட்டு எழுதுனா அது நமக்கு P டைப் சிலிண்டர் வந்துடும். ஓகேங்களா. இது அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப சின்ன டெரிவேஷன் தான், ஈஸியான டெரிவேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நமக்கு என்னன்னா ஹால் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஹால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு பீனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, J மீன் பை கரண்ட் டென்சிட்டி, RH மீன் பை ஹால் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ தட் ஹால் கோஎஃபிஷியன்ட் RH இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை N into E. ஓகேங்களா. ஸோ தட் நமக்கு ஹால் கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஃபார்முலா கொடுத்தா டேரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹால் கோஎஃபிஷியன்ட் கொடுக்கல N கொடுத்தா என்ன பண்ணணும் நமக்கு N கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்புறம் RH கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒன்றுமே நம்ம என்ன பண்ணணும் சப்ஸ்டிட் பண்ணணும். Now we are going to find out the Hall voltage in terms of Hall coefficient நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, so Hall voltage னா VH ன்னு அர்த்தம். ஓகேங்களா. so VH mean by Hall voltage in terms of Hall coefficient. okay, coefficient. so that நமக்கு பாருங்க VH is equal to நமக்கு என்ன ஃபார்முலானா VH Hall voltage VH is equal to Hall electric field into thickness of the sample. ஓகேங்களா. that Hall
electric field EH into thickness of the sample. That is the formula. So that E is equal to basic formula என்னன்னா E is equal to V by T. ஓகேங்களா? So that VH is equal to EH into E T. ஓகேங்களா? So EH ங்கிறது Hall electric field, VH mean by Hall voltage, T mean by thickness of the sample. Okay, equation number 1. So that VH is equal to நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? EH is equal to நம்ம என்ன கொஞ்சம் B into J into RH கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So B into J into RH into நமக்கு என்ன வரும்? நமக்கு T. ஓகேங்களா? So again what about current density? Current density J is equal to I by A. ஓகேங்களா? I by A னா என்ன? I னா total current over unit area. ஓகே, ஒரு யூனிட் ஏரியால எவ்வளவு கரண்ட் போகுதோ அதுக்கு பேர் தான் கரண்ட் டென்சிட்டி. தட் மீன்ஸ் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் பை வால்யூம். ஸோ அந்த இடத்துல மாஸ்ங்கிறது டோட்டல் கரண்ட் டிவைடட் பை வால்யூம்ங்கிறது 1 யூனிட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ தட் பி ஜே இஸ் குட் நமக்கு என்ன பண்ணணும்னா ஐ பை ஏ. ஓகேங்களா? ஸோ டோட்டல் கரண்ட் ஐ ஓவர் ஏ மீன் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. என்ன ஏரியா? கிராஸ் செக்ஷனல் ஏரியா. கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செமிகண்டர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணுறோம். இப்படி பிரேக் பண்ணுறோம் நடுவில். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் நமக்கு வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ த கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த breadth and thickness, not depends upon the length. ஓகேங்களா? ஸோ தட் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு breadth into thickness. ஸோ தட் நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஜே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? நமக்கு ஐ டிவைடட் பை பி இன்டூ டி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஓகே சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? நமக்கு so that VH is equal to இந்த equation போய் நமக்கு இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, so VH is equal to B into what about J? J is equal to I over B into T. ஓகேங்களா? so that remaining என்ன இருக்கு? நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா RH இருக்கு. ஓகேங்களா? RH போட்டுங்க. ஓகேங்களா? இன்ட்டு நமக்கு என்ன இருக்கு? T இருக்கு. ஓகே, அதை மறக்காம போட்டுருணும். so that VH is equal to பாருங்க T என்ன நமக்கு கேன்சல் ஆகும். ஓகே, T கேன்சல். ஓகே, ஸோ வாட் அபவுட் ரிமைனிங் டைம் பார்த்தீங்கன்னா RH போடணும் இன்ட்டு B போடணும் இன்ட்டு ஓவர் I ஓவர் B. ஓகேங்களா? திட் இஸ் த ஹால் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ ஹால் வோல்டேஜ் ஆஃப் த செமிகண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு RHங்கிறது ஹால் கோஎஃபிஷியன்ட், B மீன் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட், I மீன் பை கரண்ட் ஓவர் B மீன் பை பிரெத் ஆஃப் த சாம்பிள் ஆர் வித் ஆஃப் த சாம்பிள். ஓகேங்களா? இதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவோம்னா 2 மார்க் இல்லாட்டி 16 மார்க்கில் ஸ்பிளிட் அப்ல நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, நம்ம இதை எப்படி நான் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நான் வச்சுங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து மறக்கவே மறக்காது எனக்குமே. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா ஆர்னா நமக்கு ஹால் கோஎஃபிஷியன்ட், B மீன் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட், I மீன் பை கரண்ட் இன் த செமிகண்டக்டர், ஸ்மால் b மீன் பை வித் ஆஃப் த சாம்பிள். ஓகேங்களா? இதுதான் நமக்கு என்னது ஹால் வோல்டேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹால் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? so that today we are going to stop the class. So next class we are going to see new topic. ஓகேங்களா? thank you. வீடியோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, குறிப்பா இன்ஜினியரிங் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ. அது வேற ஏதாவது டாபிக் வேணுனாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.